Good morning students. So இந்த வீடியோவில் வந்து exercise 1.4ல உள்ள remaining problems எல்லாம் பார்க்கலாம். 1 to 5 problems வந்து last வீடியோவில் பார்த்தோம். இப்போ now we will see the 6th problem. See 6th problemல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா let a equal to 1 2 3 4 set a கொடுத்திருக்காங்க. b என்ன கொடுத்திருக்காங்கன்னா b equal to n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ b equal to the set of all natural numbers. So அப்போ b என்னதான் இருக்கும் 1 2 3 4 etc. it goes on. And then f is a function from a to b. f of x is equal to x cube அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா see we have to find the range of f and we have to identify the type of function என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். see first வந்து element of a வந்து என்னெல்லாம் 1 2 3 and 4. so ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து f of xல வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி f of x வந்து கண்டுபிடிக்கிறேன். so f of 1 f of 2 f of 3 and then f of 4. f of 1 1 cube it is 1, f of 2 is 2 cube it is 8, f of 3 3 cube 27, f of 4 வந்து 4 cube 64. so f of x எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ first subdivision என்ன அப்படின்னா range of f. so what is the range of f? 1 8 27 and 64. the second subdivision we have to identify the type of function. so இங்கே வந்து the distinct elements of வந்து a have the distinct images in b. so therefore it is a 1 1 function. xல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேறு வேறு இமேஜஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கிது. சி 1க்கு 1 2க்கு 8 3க்கு 27 4க்கு 64. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேறு வேறு இமேஜஸ் தான் நமக்கு கிடைக்கிறனால இட் இஸ் அ 1 1 ஃபங்க்ஷன். அண்ட் தென் சி பி அப்படிங்கிற செட் வந்து என்ன அப்படின்னா திஸ் இஸ் அ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். தட் இஸ் 1 2 3 4 it goes on. பட் ஆனால் நமக்கு கிடைக்கிற f of x வந்து என்ன அப்படின்னா 1 8 27 64. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா the range of வந்து f is not equal to the codomain of f. therefore this is a into function. see the range of f is not equal to the codomain of f, but the range of f வந்து it is a proper subset of வந்து codomain-ஆ இருக்கிறனால this is an into function. so the given function வந்து it is a 1 1 into function. so the first subdivision range கண்டுபிடிச்சாச்சு. second subdivisionல என்ன ஃபங்க்ஷன்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. so the next sum 7th sumல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சரி ரெண்டு சப்டிவிஷன்லேயும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு we have to check whether this function is a bijective or not அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ bijective அப்படின்னா என்ன கண்டிஷன்னா if a function is 1 1 and on 2 அப்படின்னா it is called as a bijective function. see the first subdivision பார்க்கலாம். so f is a function from r to r, therefore this is a set of all, it is a function from the real numbers. see f of x என்ன அப்படின்னா 2x plus 1 கொடுத்துருக்காங்க. see இப்போ நம்ம x எடுத்துக்கிறோம். what is x? x வந்து the set of all வந்து real numbers. so therefore அப்போ -2 -1 0 1 2 இந்த பக்கமும் it goes on, இந்த சைடும் it goes on. this is a set of all real numbersங்கிறனால நெகட்டிவ் நம்பர் that is integers எல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே see f of x கொடுத்துருக்காங்க 2x வந்து +1. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நான் ஒரு 5 எலிமெண்ட்க்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். see f of -2 f of -1 f of 0 f of 1 and f of 2. இதுக்கு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். f of xல சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of -2 வந்து -3 கிடைக்குது, f of -1 வந்து -1, f of 0 வந்து 1 கிடைக்குது, f of 1 வந்து 3 and then f of 2 வந்து 5. see from this இதிலேருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் வந்து எக்ஸுக்கும் வந்து டிஸ்டிங்க்ட் வந்து இமேஜஸ் வந்து இருக்குது இன் f of xல. ஸோ therefore this is a 1 1 function. ஓகேவா? and then
சி இங்கே வந்து ரேஞ்ச் ஆஃப் வந்து எஃப் என்னன்னு பார்த்தா அப்படின்னா -3 -1 1 3 5 இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச எலிமெண்ட்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. பட் இங்கே வந்து the range of வந்து f is equal to வந்து கோடமைனாக இருக்குது. சி வாட் இஸ் வந்து y செட் y வந்து என்ன அப்படின்னா அதுவும் the set of all வந்து ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ உனக்கு இங்கே கிடச்சிருக்கிற ரேஞ்ச் ஆஃப் வந்து f வந்து என்னன்னு பார்த்தோன்னா அதுலேயும் வந்து the set of all வந்து ரியல் நம்பர்ஸ் தான் வந்து கிடைக்கிது. ஸோ therefore the range of f is equal to வந்து கோடமைனாக இருக்குது. therefore this is a 1 onto function. So if a function is 1 onto இருந்தது அப்படின்னா then it is bijective function. See the distinct elements of வந்து x have distinct images in y. Therefore it is a 1 function. And then the range of f is equal to வந்து கோடமைனா இருக்கு. Therefore this is an onto function. If your function is 1 and onto, then it is a bijective function. So and then the second subdivision என்ன அப்படின்னா the f is a function from r to r. f of x வந்து 3 minus 4x square கொடுத்துருக்காங்க. see here இங்கேயும் அதே மாதிரி x எடுத்துக்கலாம். the x is a set of all வந்து real numbers. இங்கேயும் அதே மாதிரியே சேம் வந்து நான் ஒரு 5 எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். f of -2 -1 0 1 and 2. ஸோ நான் f of xல வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு f of x வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா -13 -1 3 -1 -13. இங்கே வந்து என்னாது அப்படின்னா சி f of -2 உடைய இமேஜ் வந்து -13 இருக்குது. f of 2 ஓட இமேஜும் -13 தான் இருக்குது. ஓகே ஸோ அப்போ 2 more than வந்து 1 element have the same image. Therefore this is not a 1 function. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 இல்லை அப்படின்னா then it is not a bijective function. See the distinct elements of x does not have distinct images in y. More than 1 element of x have the same image in y. Okay, so xல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் வேறு வேறு இமேஜஸ் வந்து இல்லை. மோர் தேன் வந்து 1 எலமெண்ட் ஆஃப் வந்து எக்ஸுக்கு வந்து yல சேம் இமேஜ் இருக்கிறதுனால this is not a 1 function. Therefore the given function is not bijective. Okay, see f of -2 ஓட இமேஜும் -13 தான், f of 2 ஓட இமேஜும் -13 தான். சேம் f of -1 ஓட இமேஜும் -1 தான், f of 1 ஓட இமேஜும் -1 தான். ஓகே, ஸோ மோர் தேன் வந்து 1 எலமெண்ட்டுக்கு வந்து have the same images வந்து இருக்கிறனால this is not a 1 function. Therefore this is not a bijective function. See, let us move on to the next problem, that is the 8th one. 8ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா set A கொடுத்துருக்காங்க, -1, 1 and then set B கொடுத்துருக்காங்க, and then f is a function from A to B கொடுத்துருக்காங்க, f of xும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா this f of x is an onto function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா this A and B என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆன்டுவாக இருந்தது அப்படின்னா then so the given function f of x a plus ax plus b வந்து onto function கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஆன்டுவாக இருந்ததுன்னா அதனோட கோடமைன் வந்து ரேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, the range of கோடமைன் of f is equal to the range of f இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா f of -1 is equal to 0, f of 1 is equal to 2 அப்படின்னு இந்த ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்து ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்தும் a and b அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்கும். சி f of -1 வந்து it is equal to 0 and then f of 1 வந்து it is equal to 2. ஃபர்ஸ்ட் வந்து f of xல வந்து f of -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1 சப்ஸ்டியூட் பண்ணனா ax plus b, therefore a into -1 plus b equal to 0. அப்போ என்ன வந்துடும் -a plus b equal to 0. அப்போ a equal to b. This is the first equation.
ஸோ and then next வந்து f of 1 equal to 2 substitute பண்ணலாம். see a into 1 plus b equal to 2. இதில் என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a equal to bன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். b சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும், 2b equal to 2 ஆகும். and then b equal to 1. ஸோ இங்கே a equal to b, therefore aயும் வந்து என்ன அப்படின்னா 1 தான். see ஆன்சர் என்ன அப்படின்னா a equal to 1 and then b equal to 1. ஸோ the given function வந்து உனக்கு on 2ன்னு கொடுத்தனால அதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா f of minus 1, அதாவது இந்த image of வந்து minus 1 வந்து 0னும் image of 1 வந்து 2னும் வந்து எடுத்துக்கிறோம். since இதனுடைய range வந்து it is equal to கூட மைனாக இருக்கும் because the given function is on 2. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி a and b வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, see and then the next problem என்னன்னா f of x வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ we have to find some 4 subdivisions கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து given என்ன அப்படின்னா f of x வந்து f of x வந்து 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் ஒவ்வொரு f of x வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு we have to solve these subdivisions. okay, let us see the first subdivision. first என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of 3. ஸோ f of 3னா 3 வந்து ஃபஸ்ட்டு x வந்து எந்த இன்டர்வலில் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்குரிய f of x வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே வந்து x வந்து என்ன அப்படின்னா 3 வந்து எந்த இன்டர்வலில் வரும், x greater than 1ல் வரும். அப்போ we have to take this f of x, that is the f of x is equal to x plus 2. இதில் நம்ம f of 3 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ xக்கு பதிலாக வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 plus 2 equal to 5. this is the answer. the second subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of 0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. see இந்த எந்த இன்டர்வலில் வந்து 0 வரும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்குரிய கரஸ்பாண்டிங் f of x வந்து நம்ம எடுக்கணும். see 0 அப்படிங்கும்போது இந்த இன்டர்வலில் வராது because this is x greater than 1. அப்போ இந்த இன்டர்வலில் தான் வந்து வரும். see therefore அதுக்குரிய கரஸ்பாண்டிங் f of x என்ன அப்படின்னா 2. therefore அப்போ f of 0 வந்து என்னன்னா 2. இங்கே டைரெக்டாக வந்து 2 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கறனால இங்கே எழுதிடும். இன்கேஸ் இதில் 2க்கு பதிலாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தென் அந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதி அதில் f of 0 எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் எழுதணும். ஓகே, see the next third subdivision வந்து f of minus 1.5. see minus 1.5 வந்து எந்த இன்டர்வலில் வரும்னு பார்க்கணும். see இந்த இப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து கிடையாது, செகண்ட் ஒன் பார்க்கலாம். -1லேருந்து 1 வரைக்கும் தான். -1.5 அப்படிங்கிறது இங்கே வந்து என்னென்னா எக்ஸ் வந்து -1க்கு கிரேட்டர் அண்ட் தென் வந்து 1க்கு லெஸ்ஸாக இருக்கிறது மட்டும்தான் வந்து இந்த இன்டர்வலில் வரும். பட் மைனஸ் வந்து 1.5 வந்து இட் இஸ் லெஸ் தேன் வந்து -1 இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து -1 விட அதிகமாக கிரேட்டராக இருக்கிற f -1 greater than or equal to x greater than or equal less than or equal to வந்து 1 மட்டும்தான் இந்த இன்டர்வலில் வரும். நமக்கு கொடுத்துருக்கிறது -1.5. -1.5 வந்து இட் இஸ் லெஸ் தேன் வந்து -1. அப்போ இந்த இன்டர்வலில் வராது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா -3லேருந்து -1 வரைக்கும். ஸோ -3 greater than x less than -1. அப்போ -3லேருந்து மைனஸ் வந்து 1 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ அதை -1.5 வந்து இந்த இன்டர்வலில் தான் வந்து வரும். ஸோ therefore இங்கே f of x என்ன அப்படின்னா x minus வந்து 1. அப்போ f of x is equal to x minus 1. இதில் வந்து xக்கு பதிலாக -1.5 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன?
see minus 1.5 minus 1 is equal to minus 2.5. And then the fourth subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of 2 plus f of minus 2 கொடுத்துருக்காங்க. ஸோ f of 2 அப்படின்னா வந்து எந்த இன்டர்வலில் வரும், x greater than 1ல வரும். ஸோ அப்போ f of 2க்கு வந்து f of x என்ன அப்படின்னா x plus 2. and then f of minus 2 அப்படின்னா f of minus 2 வந்து it lies in this interval. therefore அப்போ அதுக்குரிய f of x என்ன அப்படின்னா x minus வந்து 1. மைனஸ் த்ரீயை விட அதிகமாக இருக்கணும். ஸோ இட் இஸ் கிரேட்டர் -3 greater than x less than வந்து -1. ஓகேவா, -3யை விட கிரேட்டராக இருக்கணும், -1 விட லெஸ்ஸாக இருக்கணும், ஈக்குவல் டு கிடையாது இங்கே. ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த f of x. ஸோ இங்கே -2 அப்படிங்கிறது வந்து இட் லைஸ் இன் திஸ் இன்டர்வல். அப்போ வந்து f of x f of -2க்கு வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா x -1 எடுக்கணும், f of 2க்கு வந்து x plus 2 எடுக்கணும். ஸோ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக கிவன் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சி f of 2 அப்படின்னா 2 plus 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 கிடைக்குது. அண்ட் தென் -2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -3 கிடைக்குது. நம்ம கேட்டிருக்கிறது f of 2 plus f of -2. therefore f of 2 plus f of -2 என்னன்னா 4 plus -3. அப்போ 4 -3 தான் ஆகும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ அப்போ 4 minus 3 will be 1. See, let us move on to the 10th problem. So 10th problem என்ன அப்படின்னா அதே தான், சேம் வந்து 3 f of x கொடுத்துருக்காங்க, 3 டிஃபரெண்ட் வந்து இன்டர்வல்ஸ்க்கு. அதை வச்சு நமக்கு 4 subdivisions வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. See the first subdivision. First வந்து given f of x என்னன்னு பார்க்கலாம். 6x plus 1 for வந்து -5 greater than or equal to x less than வந்து 2. and then the next வந்து f of x will be 5x square minus 1 2 greater than or equal to x less than வந்து 6. and then the third one வந்து 3x minus 4 6 greater than or equal to x less than or equal to வந்து 9. okay, so the first subdivision என்னன்னா f of -3 plus f of 2. first வந்து f of -3 கண்டுபிடி, and then f of 2 கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணணும். see first f of -3 அப்படின்னா அது எந்த இன்டர்வல்ல இருக்கும், see the first interval. இங்கே தான் வந்து இந்த -3 வந்து it is greater than வந்து -5 and it is less than வந்து 2. therefore it lies in this interval. அப்போ f of x is equal to 6x plus 1. இதில் xக்கு பதிலாக -3 substitute பண்ணுறோம். so the answer is -17 கிடைக்குது. and then f of 2 கண்டுபிடிக்கிறோம். so f of 2 அப்படின்னா வந்து the 2 வந்து it lie in this interval. இங்கே வந்து x வந்து less than 2 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, not equal to கொடுக்கல. so therefore it does not lie in this interval. இங்கே தான் என்ன கொடுத்துருக்காங்க, 2 greater than or equal to வந்து x கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவல் 2 வந்து lies in this interval. அப்போ இந்த x தான் f of x தான் வந்து எடுக்கணும். ஓகே, for f of x is equal to 5x square minus 1. so f of 2 is equal to xக்கு பதிலாக 2 substitute பண்ணால் 2 square minus 1. so 2 2s are 4, 5 4s are வந்து 20, 20 minus 1 வந்து 19. we have to find f of -3 plus f of 2, that is equal to -17 plus 19. அப்போ என்ன வரும், plus 2. the next subdivision வந்து f of 7 minus f of 1. so f of 7க்கு வந்து என்ன இன்டர்வல்ல இருக்குன்னு பார்க்கணும். see f of 7 அப்படின்னா it lies in the third interval. okay, ஏன்னா 6 greater than or equal to x less than or equal to 9. so அப்போ f of 7 னா f of x is equal to 3x minus 4. f of 1 அப்படின்னா it lies in the first interval. okay, ஏன்னா 1 வந்து -5க்கு கிரேட்டராக இருக்குது, 2க்கு வந்து லெஸ்ஸாக இருக்கும். அப்போ it lies in this interval. அப்போ அதுக்குரிய f of x வந்து 6x plus 1.
So f of x வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா and then we have to substitute வந்து the value instead of x. f of 7 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 7 3s are 21 minus 4 is equal to 17 and then f of x is equal to here f of 1 வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ this is 6 plus 1 7. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of 7 minus வந்து f of 1. Therefore 17 minus 7 is equal to 10. And then the third subdivision என்ன அப்படின்னா 2 into f of 4 plus f of 8 கண்டுபிடிக்கணும். See first f of 4 and 8 and 4 வந்து எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு பார்க்கலாம். See 4 வந்து it lies in this interval. So 4 is greater than 2 less than 6. Therefore இந்த இன்டர்வல்ல இருக்கும். அப்போ f of x வந்து 5x square minus 1. And then 8 பார்த்த அப்படின்னா it lies in this interval. It is less than வந்து 9. அப்போ it lies in this interval. Therefore f of x is equal to 3x minus 4. See first f of 4க்கு வந்து f of x என்ன 5x square minus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இப்போ 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f of 4 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 into 4 square minus 1. 5 into 4 4s are 16 minus 1 80. 5 into 16 வந்து 80 minus 1. Therefore f of 4 என்ன அப்படின்னா 79. And then f of 8 பார்த்தேன்னா f of x is equal to 3x minus 4. இப்போ இதில் xக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 3 into 8 minus 4. Therefore 8 3s are என்ன 24. 24 minus 4 20. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2 into f of 4 plus f of 8. அப்போ 2 into 79 plus வந்து 20. 2 into 79 வந்து 158. So plus 20. Answer வந்து 178. The last subdivision என்ன அப்படின்னா 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. ஓகே, அப்போ f of minus 2 கண்டுபிடிக்கணும், f of 6 கண்டுபிடிக்கணும், f of 4 கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி f of 4 வந்து நம்ம முந்தின சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம அதிலிருந்து ஆன்சர் எடுத்துக்கலாம், தட் இஸ் 79 எடுத்துக்கலாம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f of வந்து minus 2வும் f of 6ம் தான். See f of minus 2 அப்படின்னா minus 2 வந்து எந்த சப்டிவிஷனில் எந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னா the first இன்டர்வலில். minus 2 வந்து it is greater than minus 5 less than வந்து 2ஆக இருக்கும். therefore it lies in this interval. அப்போ f of x வந்து 6x plus 1 எடுக்கணும் நம்ம. See 6x plus 1 எடுத்துட்டு xக்கு பதிலாக minus 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு minus 11 கிடைக்குது. and then f of 6 கண்டுபிடிக்கணும். See f of x is equal to 3x minus 4. so for 6 எந்த இன்டர்வலில் இருக்கும் அப்படின்னா see இங்கே 6 greater than or equal to வந்து x. therefore the 6 lies in the third interval. அப்போ 3x minus 4 எடுக்கணும் நம்ம. see இதில் xக்கு பதிலாக வந்து 6 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f of 6 கிடைக்கும். that is 3 into 6 minus 4. 6 3s are வந்து 18. 18 minus 4 வந்து it is 14. ஆல்ரெடி நம்ம f of 4 வந்து லாஸ்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதில் இருந்து ஆன்சர் எடுத்துக்கிறோம் 79. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். see 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. so 2 into minus 11 minus 14 divided by 79 plus minus 11. this is இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா minus 22 minus 14 divided by 79. plus into minus will be minus, therefore minus 11. இப்போ minus 22 minus 14 வந்து minus 36 divided by 79 minus 11 வந்து 68. ஸோ இதை வந்து 4 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணுறோம். ஸோ 9 4s are வந்து 36 வரும். 17 4s are வந்து 68 வருது. therefore the answer is minus 9 by 17. ஓகே,
இது ரெண்டையும் ஆட் பண்ணுறம்போது -36 இருக்குது, கீழே வந்து +68 இருக்குது. ஸோ மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ் வில் பி minus, therefore the answer is -9/17. See, and then the 11th problem. So 11th sumல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா s of t அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 function அப்படின்னு வந்து we have to prove. Check if the function check if the function whether this function வந்து 1 function அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. We have to find whether this function is 1 or not. Okay. So this is s of t அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன். என்னன்னா இது sங்கிறது வந்து it is a distance of the object கொடுத்துருக்காங்க. It travels under the gravity g in the time வந்து t secondsல. இதில் இந்த s of t தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் the s of t is a function. இது வந்து 1 ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வாட் s of t வந்து ½ gt² + at + bன்னு கொடுத்துருக்காங்க. வேர் g அப்படிங்கிறது this is acceleration due to gravity and t அப்படிங்கிறது வந்து time in seconds, aங்கிறது ஒரு constant, bங்கிறது ஒரு constant. ஓகே, see ஆல்ரெடி வந்து 1 function வந்து definition வந்து படிக்கும்போது சொன்னேன். the f of a1 is equal to வந்து f of a2 இருந்துச்சு அப்படின்னா it will implies a1 equal to வந்து a2 அப்படின்னா மட்டும்தான் வந்து it is a 1 function. ஸோ அந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். see, a function is 1 ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா if f of x1 is equal to f of x2 இருந்ததுன்னா then x1 equal to வந்து x2 இருக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா then the function is a 1 function. ஓகே, இதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். see, s of t கொடுத்துருக்காங்க ½ gt² + at + bன்னு. நம்ம s of வந்து u இன்னொன்று ஒரு கான்ஸ்டன்ட் வந்து tன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்த மாதிரி uன்னு ஒன்று எடுத்துக்கலாம். see, s of u is equal to ½ gu² + au + b. அதாவது t வர இடத்துலலாம் வந்து நம்ம uன்னு ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே s of t is equal to s of u அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். see, இந்த f of x1 equal to f of x2ன்னு எடுத்துக்கிற மாதிரி இங்கே வந்து s of t is equal to s of uன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது t equal to வந்து u அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா then this function s of t is a 1 function. ஓகே, see, இப்போ s of t இங்கே எழுதுகிறோம் ½ gt² + at + b. இங்கே வந்து s of u எழுதுகிறோம் equal to ½ gu² + au + b. b வந்து it is a constant. ஸோ அப்போ ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணிடலாம். see, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ½ ஜியை வந்து காமனாக எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து இந்த டேர்மை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம், இந்த டேர்மை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் கிளப் பண்ணி எழுதுகிறோம், இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். ஓகே, ஸோ இப்போ ½ ஜியை காமனாக எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? t². இந்த டேர்ம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸாக இருக்கும். therefore மைனஸ் வந்து u² இருக்குது. ப்ளஸ் டீயை காமனாக எடுத்தோம் அப்படின்னா ஏயை காமனாக எடுத்தோம் அப்படின்னா டி இருக்கும். இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஏயுன்னு வரும். therefore இங்கே வந்து என்ன இருக்குது? மைனஸ் வந்து u இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ½ g இதை வந்து இந்த t² - u² வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். சி, a² - b² ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, a + b × a - b. ஸோ அதை தான் வந்து எழுதியிருக்கேன். t - u × t + u + a × t - u = 0. இதில் t - uவை வந்து காமனாக எடுக்கும்போது என்ன கிடைக்கும்னா ½ g × t + u இருக்கும், ப்ளஸ் வந்து a = 0. இப்போ t - u எடுத்துக்கிறேன் = 0. இந்த டேர்ம் அப்படியே வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஓகே, ஸோ 0 டிவைடட் பை எனிதிங் வில் பி ஈக்குவல் டு 0 தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா
யூவை வந்து ஈக்குவல் டுக்கு அடுத்து எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ டி ஈக்குவல் டு வந்து யூ. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் யூன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக ஆன்சர் வந்து டி ஈக்குவல் டு யூ அப்படின்னு கிடச்சிருச்சு. therefore the given function s of t is a 1 function. ஸோ நம்ம செக் பண்ணியாச்சு whether the s of t is a 1 or not அப்படின்னு. okay, that's all. So let us move on to the last problem, that is the 12th one. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the function t which maps the temperature in Celsius C into the temperature Fahrenheit F is defined by, அதாவது t of C வந்து நமக்கு என்ன அப்படின்னா that is equal to F, where F is equal to 9/5 C plus வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T of C is equal, C அப்படிங்கிறது டெம்பரேச்சர் இன் செல்சியஸ், F அப்படிங்கிறது டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க. வேறு F என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ therefore அப்போ நம்ம T of C வந்து எழுதிக்கலாம். that is equal to F அப்படிங்கிறனால 9/5 C plus வந்து 32 எழுதியாச்சு. ஸோ இதை வச்சு என்ன அப்படின்னா ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து T of 0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு சிக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ therefore 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, சின்ஸ் T of C என்ன அப்படின்னா ஃபாரன்ஹீட், அதனால் நம்ம ஆன்சர் வந்து ஃபாரன்ஹீட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் T28 கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு சிக்கு பதிலாக வந்து 28 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி 9/5 into 28 plus 32. ஸோ அப்போ 9 into நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன், 5 எடுத்துக்கிட்டேன்னா 9 into 28 plus 32 into 5. ஸோ 9 into 28 வந்து 252 plus வந்து 32 into 5 வந்து 160 divided by 5, 412 by வந்து 5 வருது. இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 82.4 வரும் டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, the T of C வந்து it is equal to Fன்னு கொடுத்துருக்காங்க. where F is a Fahrenheit, temperature in வந்து Fahrenheit. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு T of கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆன்சர் வந்து ஃபாரன்ஹீட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். the third subdivision என்ன அப்படின்னா T of -10 கேட்டிருக்காங்க. அப்போ T of Cயில் வந்து Cக்கு பதிலாக -10 சப்ஸ்டியூட் பண்ணோம். 9/5 into -10 plus 32, 5, 1 5 is 5, 2 5s are 10 plus 32, that 9 2s are வந்து 18, -18 plus 32 will be 14 degree Fahrenheit. fourth subdivision வந்து என்ன அப்படின்னா வேல்யூ ஆஃப் வந்து C தான் நம்ம கண்டுபிடிக்கணும். T of C வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு. ஓகே, அப்போ T of C equal to 9/5 C plus 32. T of C என்ன 212 கொடுத்துட்டாங்க. C தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 9/5 C plus 32, இந்த டேர்மை இங்கே வச்சுக்கிட்டு 32 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ 212 minus 32 வந்து என்ன அப்படின்னா 180. ஸோ இப்போ நம்ம C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா C 9/5 C is equal to 180. ஸோ இப்போ நமக்கு C வேணும் அப்படின்னா 9/5 வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது 5/9 ஆகும். therefore அப்போ 180 into 5/9, 9 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 9 is 9, 20 9s are 180. ஸோ இப்போ 20 into 5 will be 100 degree செல்சியஸ். ஓகே, இங்கேயே வந்து செல்சியஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நமக்கு இங்கே C தான் கேட்டிருக்காங்க. C அப்படிங்கிறது இட் இஸ் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ், Fங்கிறது வந்து டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன்லேயும் வந்து T of C கண்டுபிடிச்சோம். T of C அப்படிங்கிறது வந்து F. ஸோ அதனால் டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு எழுதணும். இங்கே வந்து C தான் கண்டுபிடிச்சிருக்கோம். therefore டிகிரி செல்சியஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஓகே, see the last subdivision என்ன அப்படின்னா we have to find the temperature when Celsius value is equal to Fahrenheit value. C equal to F இருக்கும்போது டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நம்ம T of C தட் இஸ் F is equal to 9/5 C plus 32ன்னு தெரியும். இதில் Fக்கு பதிலாக CA வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9/5 C plus 32
ஸோ இப்போ இந்த டேர்மை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். அதில் சியை நான் காமனாக எடுக்கும்போது 1 minus 9/5 ஈக்குவல் டு 32. 1 minus 9/5 will be மைனஸ் வந்து 4/5 c ஈக்குவல் டு 32. அப்போ c என்னதான் இருக்கும், 32 இருக்குது. இந்த பக்கம் மைனஸ் 4/5 வந்து ஈக்குவல் டுக்கு அடுத்து போகும்போது மைனஸ் வந்து 5/4 போகும். 1 4 is 4, 8 4s are 32. Therefore இப்போ 8 into 5, 8 5s are என்ன 40. Therefore c is equal to minus 40 degree. ஸோ டெம்பரேச்சர் வந்து மைனஸ் 40 டிகிரியாக இருக்கும்போது செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். let us check this. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் சி வந்து மைனஸ் 40 டிகிரி அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப்பும் அதே மைனஸ் வரதான்னு வந்து பார்க்கலாம் இந்த ஈக்குவேஷனில். சி ஈக்குவேஷன் என்ன, 9/5 சி ப்ளஸ் வந்து 32. அதில் நான் சிக்கு பதிலாக மைனஸ் 40 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ எஃப்பும் வந்து மைனஸ் 40 வருதான்னு செக் பண்ணலாம். சி 1 5 is 5, 8 5s are 40. 9 into 8, 9 8s are வந்து மைனஸ் 72 ப்ளஸ் 32, that is equal to minus 40 degree Fahrenheit. C is equal to F இருக்குது. ஸோ இப்போ மைனஸ் 40 டிகிரிங்கிற டெம்பரேச்சரில் செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore this is the answer. Thank you. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.